இங்க பாரு, நீ சொன்ன எல்லா வேலையும் நான் பண்ணி பார்த்துட்டேன். இங்க எதுவுமே சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இதுக்கு மேல இங்க இருந்தனா என் மானத்துக்கு தான் பிரச்சனை. ஆமா, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். என் மாமனாரும் சரி, இவன் தம்பியும் சரி, இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. சொல்றதை கேளு, என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ, நான் உன்னை பண்ண சொல்லவே இல்லையே. ஆ, உனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு, எனக்கு தேவையானது உன்கிட்ட இருக்கு. அதை வாங்கி தரதும் தராம போறதும் உன்னுடைய விருப்பம். உனக்கு தேவையான பொருள் வேணும்னா வாங்கித்தா, இல்லைன்னா கிளம்பு. நான் எப்படி அதை வாங்கிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உனக்கு ஃப்ரீயா தூக்கி தரலையே. அதுக்கான 50% ஷேரை என் கம்பெனில இருந்து உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஆமா, இல்லன்னு வச்சுக்கோ, ஃபோர்ஜரி பண்ணி மாத்தி எழுதிட்டேன்னு என் அப்பாவை வச்சு கேஸ் போட வச்சு உன்னை நார் அடிச்சு மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருவேன். சொன்னது புரிஞ்சுச்சா? எதையாச்சும் சொல்லி எப்படியாச்சும் அந்த ஷேரை வாங்கு. இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன். எப்படி என் கம்பெனில ஷேர் தரேன்னு ஒன்னி பல்ல இழுச்சுக்கிட்டு வந்தல, சும்மா ஓசில தூக்கி கொடுத்துருவாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு, புரிஞ்சுதா? அதுக்குதான் நான் பணம் கொடுத்துட்டேனே. 50% ஷேர் எங்க இருக்கு, 50 லட்சம் எங்க இருக்கு? என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத, புரியுதா? ஐயோ கடவுளே, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் அந்த ஷேரை வேணா எழுதி கொடுத்துறேன். ஆசைப்பட்டு, அதுவும் பேராசைப்பட்டு உன்கிட்ட எல்லாம் வந்து பிசினஸ் வச்சுக்கிட்டல, எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. என்ன விட்டுரு, இதுக்கு மேல என்னால முடியல. ஏன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற? உன்னை ஈஸியா விட்டுருவேனா? இதுக்காக உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய ஷேர்ல இருந்து என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ஆக்கியிருக்கேன். இங்க பாரு, எல்லா விஷயமும் ஈஸியா கிடைச்சிடாது. நம்ம ஆசைப்படுறதுக்கு ஏத்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அப்பதான் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும், புரிஞ்சுதா? என்னடா மச்சான், என்னையும் உன்கிட்ட போய் எதுவும் வில்லத்தனமா பேச வச்சுட்ட. போடா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆமா, ஐயோ கடவுளே, அது என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ச்சே, கார்த்தி, நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு புரியல கார்த்தி. ஒரு நேரம் நல்லா பேசுற, ஒரு நேரம் சைக்கோ மாதிரி பேசுற. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இதுக்கு மேல என்னதான் பண்ண சொல்ற? புரியுது மச்சான். இங்க பாரு, என் பிசினஸ் கூட பார்ட்னர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை விட எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு சைன் பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு என் ஃப்ரெண்டுன்ற ஒரு காரணத்துக்காண்டி இனிஷியல் அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு உன்னை என் பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கலையா? சொல்லு, எதுக்கு? என் ஃப்ரெண்டுன்ற ஒரு காரணம் தானே. கரெக்ட் தான் நீ சொன்னது, நான் இல்லன்னு சொல்லல. என்னால முடியல. இங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஏன் என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறா. அவளை வச்சு பேசலான்னு பார்த்தா அவ எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவன் தம்பிக்காரனுக்கு சப்போர்ட் பண்றா. சரி, இவதான் இப்படி இருக்கா, மாமனார் மாமியாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நேத்து தான் பேசி ஓகே பண்ணேன். இன்னைக்கு பேசினா அந்த கிழவன் பைத்தியம் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கிழவனை பேசாம சுட்டு தள்ளிட்டு வந்துடலாமான்னு இருக்கு எனக்கெல்லாம் வர கோவத்துக்கு. ஆஹ் கோவம் வருதா? கோவம் வருதா? இந்த கோவத்தை அப்படியே வச்சுக்கோ மனசுல. ம் நம்மளுக்கான நாள் வரும். அந்த குடும்பத்தையே நடு ரோட்ல நிக்க வைக்கிற நாள் வரும், புரியுதா? அந்த ரகு எனக்கு பண்ணதுக்கு சும்மா விட மாட்டான் அவனை. இல்லனா உனக்கு புதுசா மாமனார் பாசம், பொண்டாட்டி பாசம், மச்சான் பாசம் எதனா வந்துட்டா, அதனால என்கிட்ட இப்படி எல்லாம் நீ வித்தியாசமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு மச்சான், என்கிட்ட பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ என் உயிர் நண்பன், சொல்லிடு, விட்டுறலாம். நீயா தான் சொன்ன அவனை சும்மா விடக்கூடாது, உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தினதுக்குன்னு. நானா உன்கிட்ட வந்து கேட்கல. என்னடா என்னையே சந்தேகப்படுறியா நீ? பின்ன நீ எல்லாம் சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. வேற எப்படி சொல்ல வேண்டியது இருக்கு? எனக்கு மச்சான், மாமனார், மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. சரியா? என் ஃப்ரெண்டு தான் முதல்ல எனக்கு, அதுக்கப்புறம் தான் இவனுங்களெல்லாம். பணத்துக்காண்டிதான் இவளையே நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் என்னமாச்சே என் மச்சான்? என் மச்சானை பத்தி எனக்கு தெரியாது. ஏய் கார்த்தி, இவ்வளவு பிரச்சனை நடக்குது இங்க, என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்றேன், உனக்கு சிரிப்பு வருதா? எனக்கு ஒன்னே ஒண்ணு தாண்டா புரிய மாட்டேங்குது. இவ்வளவு சொல்லி அந்த ஷேர் வேணும்னு ஏன் நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறன்னு சொல்லி இந்த குடும்பத்தை நடு ரோட்ல நிறுத்தணும், அவ்வளவு தானே உனக்கு? அதுக்கு அவங்க பண்ற மத்த பிசினஸ் கெடுத்தாலே போதுமே. அதுவும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் எல்லாம் இல்ல. அவனே பாதிக்கு பாதி மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரன், முன்னேறத விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கதான் மச்சான் நீ தப்பா யோசிக்கிறியே. அந்த ஹாஸ்பிட்டலை வச்சுதான் அவங்க மத்த பிசினஸ் ரன் பண்றாங்க, புரியுதா உனக்கு? ரகு ஹாஸ்பிட்டல், ரகு இண்டஸ்ட்ரி, ரகு இது அது அது இதுன்னு அந்த பேரை கெடுக்கணும். எனக்கு புரியல. இதுக்கு மேல உனக்கு எப்படிடா சொல்றது? முதல்ல அந்த பேரை கெடுக்கணும்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள சும்மா போக முடியாது. சும்மா போயிட்டு சும்மா பேஷண்ட் மாதிரி வெளியே உட்காந்துட்டு வர முடியாது. அந்த ஹாஸ்பிட்டலோட டேட்டா எல்லாமே நம்ம கைக்கு வேணும். அந்த டேட்டா வேணும்னா அதுல ஷேர் வேணும். அந்த ஷேரை தான் உன்ன வாங்கவே சொல்றேன். எப்படியாச்சும் உன் பொண்டாட்டி கையில காலில் விழுதாச்சும் வாங்கு, இல்லையா உன் மாமனார் காலில் விழு.
இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பின்னாடி பெரிய அடியா கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் பேருக்கு எடுத்தோன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா மத்த பிசினஸும் அடிபடும். அதை வச்சு நம்ம இவனை காலி பண்ணலாம். புரியுதா? இங்க பாரு, வளன்னு பேசாம சொன்னதை செய். உன் பொண்டாட்டி காலில் விழுவியோ கையில விழுவியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி வாங்குவியோ அதை பத்தியும் எனக்கு தெரியாது. எழுதி வாங்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அட்லீஸ்ட் ஒரு 10% வாங்க முடியாது உன்னால. அப்புறம் எதுக்குற நீ அந்த வீட்டுல மாப்பிள்ளைன்னு இருக்க? சொன்னதை செய். இவன் ஒருத்தன் பைத்தியக்காரன் போனை கட் பண்ணி தொலைச்சிட்டான். தூங்குறியா? நிம்மதியா தூங்குறியா? உன் தூக்கத்தை எப்படி கெடுக்கிறான்னு மட்டும் பாரு. ஏ ரேஷ்மா, கவலைப்படாத கார்த்தி, எதுவும் ஆகாது, பாத்துக்கலாம். கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஜெனிஃபர்? எங்க அம்மா இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல நீ என்ன நம்பி வரேன்னு சொல்ற? எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நான் உன்னை எப்படி நம்புறதுன்னு எனக்கு புரியல. ஏன் கார்த்தி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் இல்லாம இல்ல, நம்பிக்கைலாம் இருக்கு. ஆனா நம்ம 2 பேரும் அதிகபட்சம் இந்த ஒரு வாரம் தான் மீட் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம பார்த்த உடனே என்ன பிடிச்சிருக்குன்ற. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய பர்சனாலிட்டியான ஆளும் இல்ல, நான் வெல் செட்டடும் இல்ல. அப்போ இருக்கோ உனக்கு எப்படி பிடிச்சது என்ன? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ, அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம தான் அன்னைக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டு நின்னுட்டு இருந்த, அப்படிதானே? ம், ஏய், அது வேறடி. எப்படி கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறது வேற? அப்படி சொல்லலடி, புரிஞ்சுக்கோ. என்கிட்ட எதுவுமே இல்ல. எப்படி என்ன நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? அதுதான் நான் கேக்குறேன். உன் மேல நம்பிக்கை இல்லாமல இல்ல. லூஸ் மாதிரி பேசாத, சரியா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், சொன்ன வரைக்கும் போதும் போ. நான் இவ்வளவு தூரம் உனக்காண்டி சப்போர்ட்டிவா இருக்கேன்றேன், நீ என்னன்னா ஈஸியா தூக்கி போட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கார்த்தி. என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு போலான்னு நினைக்கிறியா? கொன்னுருவன் பாத்துக்க உன்ன. ஆமா. ஐயோ ஜெனிஃபர், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கு தான் புரிய மாட்டேங்குது நான் சொல்றது. சரி விடு, இப்போதைக்கு சண்டை வேண்டாம். அம்மாவை நான் முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறமா இத பத்தி பேசிக்கலாம். உன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல, அப்படியே விட்டுட்டு போயிடலாம் தானே நினைக்கிறேன். நம்பர் தானடி, போன் நானே பண்றேன்டி. உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, போதுமா? என் நம்பர் நான் தரலையே, உனக்கு எப்படி கிடைச்சது? சிஸ்டர் கிட்ட வாங்கினேன். இதெல்லாம் கரெக்டா வாங்கி வச்சுக்கோ. ஆனா லவ் பண்றது மட்டும் சொல்லாத, சரியா? லவ் பண்ணாம தான் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஷப்பா, ரொம்ப அழகா லவ் பண்றப்பா நீ என்ன. சரி வா, ஆன்ட்டியை போய் பார்த்துட்டு வருவோம். இப்ப எப்படி இருக்காங்க அம்மா? ஓகேவா? ஓகேன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நீங்க கூட்டிட்டு வந்த நிலைமைக்கு இப்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். என்னடி சொல்ற? அவங்களுக்கு பெயின் அதிகமா இருந்திருக்கு கார்த்தி. அது கூட நீங்க எதுவுமே கேர் பண்ணிக்காம அவங்கள வேலை வாங்கிருக்கீங்க. அவங்க உங்களுக்காண்டி அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்குலாம் வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டு வேலை மட்டும் தான் செய்வாங்க. வீட்டு வேலைன்றது அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அதுலயே சாகணும். அவங்க நின்னுகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா செஞ்சு பார்த்தாதான் தெரியும். 1 மந்த் நீ செஞ்சு பாரு, நின்னு சமைக்கிறதுல இருந்து, துவைக்கிறதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல இருந்து, வீட்டை பெருக்கிறதுல இருந்து, அப்ப தெரியும். ஆமா, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? நீ பணக்கார வீட்டு பொண்ணு தானே? தெரியும். சரி, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு அம்மாக்கு. ஆன்ட்டிக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம், வலி இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ ஓகே தான் நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் போய் பார்க்கல. நான் இப்போ பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருங்க, சரிங்களா? நான் மார்னிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். சரி. ஃபீல் பண்ணாதடா, நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, ஏன் நம்பவே மாட்டேங்கிற? வாயை திறந்து பேசுங்க. உங்க வாய்க்கு என்ன பூட்டா போட்டு வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் இது ஒரு பதில் என்ன? நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நான் யாருக்கிட்டயும் அந்த மாதிரிலாம் பேசுனது இல்ல இதுக்கு முன்னாடி. அதான் எனக்கு பேச வரல, அவ்வளவுதான். நான் போக போக பேச பழகிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கார்த்தி. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, என் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு, அதானே? அப்படிலாம் இல்ல ஜெனிஃபர். சார், ஓபி போட்டுட்டு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கீழே ரிசப்ஷன்ல சொன்னாங்க ஷாலினி. அதான் வந்தேன் சார். யாரை சார் பார்க்கணும்? வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு முடியலையா சார்? அப்படிலாம் இல்ல, ஜெனிஃபர் டாக்டர் தான் பார்க்கணும். ஜெனிஃபர் டாக்டர் ஃப்ரீ தானே, அதனாலதான் இங்க உட்காந்துட்டு இருந்தேன் என்னுடைய காபின்ல. நான் உங்களை வர சொல்லியிருந்தேன் மது கிட்ட சொல்லலையா மது உங்ககிட்ட? இல்ல சார், மது வாஷ்ரூம் போயிருக்கா சார், அவளை நான் பார்க்கவே இல்ல. சரி ஓகே. ஜெனிஃபர் இப்ப ஃப்ரீ தானே? சார், அவங்க கார்த்தி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்போ ஓகே தான் சார். சரி ஓகே. நான் அனுக்கு தான் பார்க்க வந்தேன். ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட தான் காட்டணும், ஓகேங்களா? அவங்க ஃப்ரீனா கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்க. ஓகே சார். அப்ப நீங்க பார்க்க மாட்டீங்களா என்ன? என்னது, நான் பார்க்கணுமா? ஏன், நீங்களும் டாக்டர் தானே, பார்த்தா என்ன? பார்க்க கூடாதுன்னு எதுவும் இல்ல லூசே. பிரெக்னன்சி கேசஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஜெனிஃபர் டாக்டர் தான் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பார்ப்பாங்க, சரியா? அதனாலதான். இல்ல, ஸ்கேன் எடுக்கும்போது நீங்க பாப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. ஆசையா இருக்கா? நம்ம 3rd மந்த் ஸ்கேனுக்கு வரும் இல்லையா, அப்ப நான் பாக்குறேன், சரியா? இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஜெனிஃபர் டாக்டர் கிட்டயே கேட்டுட்டு போவோம், சரியா? சரி.
எஸ்கியூஸ் மீ மேம். வாங்க ரீனா சிஸ்டர், உள்ளதான் இருக்கேன் வாங்க. ஓகே மேம். சொல்லுங்க சிஸ்டர், என்னாச்சு? மேம் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அதுவும் ரகு சார். ரகு சாரா? இப்பதானே போனாரு? ஆமா மேம். மேம் சார் உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னார் மேம். அதுவும் இல்லாம அவர் ஓபி போட்டுட்டு வந்திருக்காரு. ஓ அப்படியா, சரி ஓகே. ஓபி பேஷண்ட் நேம்? அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா பாட்டி யாராச்சும் கூட்டிட்டு வந்திருக்காரா? இல்ல மேம். இல்லையா? அப்பனா என்ன பார்க்கணும்னு சொல்ல மாட்டாரு, அவரே டேப்லெட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிடுவாரு. மேம் அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறது அவங்க ஒய்ஃப் அனு மேம கூட்டிட்டு வந்திருக்காரு. அனுவா? அனுக்கு என்னாச்சு? கார்த்தி, நான் தான் இங்க டாக்டர். சரி சிஸ்டர், நீங்க வர சொல்லுங்க. ஓகே மேம். நீ ஏன் அவ்வளவு கோவப்படுற மாதிரி பேசுற? நான் தானே கேட்கணும், நீ கேட்டுட்டு இருக்க அனுன்னு உடனே. அப்ப எனக்கு கோவம் வராதா? ஜெனிஃபர், உன்னை தெரியறதுக்கு முன்னாடியே அனுவை எனக்கு தெரியும். ஆஸ் எ ஃப்ரெண்டா, சரியா? என் ஃப்ரெண்டு அவ. சரி ஓகே, சாரி. சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ பாத்துட்டு வா. சரி. அச்சோ, ஏன்டி இப்படி பண்ற ஜெனிஃபர்? அனுக்கு உடம்பு சரியில்லை தானே கேட்டாங்க, வேற என்ன கேட்டாங்க? உனக்கு ஏன் கோவம் வருது? அப்பெல்லாம் கோவப்படாத சரியா? இருந்தாலும் அவர் எப்படி கேட்கலாம்? நான் தானே டாக்டர், நான் தான் கேட்கணும். அதுவும் அனு உடனே அவர் கேட்டுருவாரா? என் மேல மட்டும் அக்கறை இல்லாத மாதிரி ஓவரா பண்றாரு. அப்ப அனு உடனே கேட்கிறாருல. சரி ஓகே, சரி ஓகே, நான் கிளம்புறேன் சரியா? எனக்கு நேரமாச்சு, ஆல்ரெடி 6 o'clock ஆயிட்டு. இப்படியே இழிச்சுக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க நீ? என்னடி, நான் சிரிக்க கூடாதா? சிரிக்கலாம், தப்பில்ல. இப்படி என்கிட்ட அடி வாங்கிட்டோம் சிரிக்கிறியே, அதுதான் கேக்குறேன். பாத்தியா என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் மட்டம் தட்டிக்கிட்டு இருக்க. நீ என்ன உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரல, அதான் நீ எதுவும் பேச, இதுக்கு மேலேயும் பேசுவ. மத்த பசங்க மாதிரி போடின்னு போயிடணும், அப்பதானே தெரியும் என்னுடைய அருமெல்லாம் உனக்கு. போவியா? என்னை விட்டுட்டு போயிருவியா நீ? கொன்னுருவன் பத்துக்கோ. இப்பவும் சொல்றேன், நீ வேற எவ்வளவாச்சும் பாக்குறன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதுதாண்டி உனக்கு லாஸ்ட் நாளே. அப்ப நீ மட்டும் என்ன விட்டுட்டு போன உன் அப்பா கண்டி, இப்ப மட்டும் மேடம் ஓவரா பேசுறீங்க. சரி நான் போறேன். சரி சாரி, உடனே கோச்சுக்காத, மூஞ்சி தூக்கி வச்சுப்பான். ஆமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ சொன்னதுதான் உண்மை. நான் என் அப்பா கண்டி உன்னை தூக்கி போட்டு தானே போனேன். அப்ப நானும் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, தானே சொல்ல வரேன். நீயா உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீயா உன்னை பண்ணாதடி பைத்தியக்கார பொண்டாட்டி. பொண்டாட்டியா? இங்க பாராதி, இங்க நீயும் நானும் வேலை செய்யறோம், அவ்வளவுதானே தவிர மத்தபடி எதுவும் இல்ல சரியா? சரிங்க மேடம். ஓவரா பேசாதடா. யாரு, நானா? ஆமா, பொண்டாட்டிங்கிற வேலை செய்யற இடத்துல இப்படிதான் வலிஞ்சுக்கிட்டு நிப்பாங்களா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வலிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா அடிபடுவ சொல்லிட்டேன். ஆமா சரி ஓகே, நான் கிளம்புறேன், பாய். ரகு வந்திருக்கான். ரகு வந்திருக்கானா? சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆமா, இவர் பெரிய லாடு லபக்குதாஸ், இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வருவாங்க. ஏய் தெரியல, ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. ஓ, ஜெனிஃபர் டாக்டர் கிட்டயா? சரி, அவங்க அம்மா இல்லைன்னா பாட்டியே காட்டுறதுக்காண்டி வந்திருப்பான். இல்லையே, நான் தானே ஓபி போட்டேன். அனு பேரு தானே சொன்னாங்க. அனுவா? ஆமா, அனு பேர் சொல்லிதான் ஓபி போட்டாங்க. நான் தானே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஓபி போட்டு கொடுத்தேன். ஜெனிஃபர் பார்க்கணும்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பி விட்டனே. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அவன் அனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் பிரச்சனையா தான் இருக்கணுமா? அவங்க சும்மா கூட வந்திருக்கலாம் இல்லையா? லூசு மாதிரி பேசாத. ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சும்மா வருவானுங்க டைம் பாஸ் பண்றதுக்கு. கரெக்ட் தான், உன்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்ய வராம சும்மா இங்கனே அங்கனே தெரியறதுக்கு. இங்க பாருடி, என்ன பேசுறோமோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாம என்ன இழுக்காத சொல்லிட்டேன். என் வேலையெல்லாம் நான் கரெக்டா தான் பாத்துட்டேன். ஆமா, இப்போ ஒரு பேஷண்ட் வச்சிருக்காங்களா ஓபி போட்ட பேஷண்ட், எல்லாரையும் பார்த்துட்டு கரெக்டா ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். சரி, பொண்ணு வீட்டுக்கு கிளம்புவாளே, கொஞ்ச நேரம் பேசி அனுப்பிச்சா ஆறுதலா இருக்குமே, நம்மள நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாளேன்னு சொல்லி வந்தா, என்ன நீ ஓரா பேசுறியா? ரொம்ப தான் அக்கறை. உன் மேல நான் அக்கறைப்படாம வேற யாரு அக்கறைப்படுவா? ஆமா 2 நாள் பார்த்தனே, ரொம்ப அக்கறைப்பட்டீங்க நீங்க. ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, எதுவுமே இல்ல. 2 நாளா எங்க போனீங்கன்னு தெரியல. யாருக்கு தெரியும்? சைடுல ஏதாச்சும் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இருக்கும். உன் அப்பா புத்திலாம் எனக்கு இல்ல. இங்க பாராதி, தேவையில்லாம என் அப்பா இழுக்காத சொல்லிட்டேன். ஆமா, என் அப்பா ஒன்னும் உன்ன மாதிரி எல்லாம் இல்ல. ஆமா, உன் அப்பா என்ன மாதிரி எல்லாம் இல்ல, கரெக்டா தான் சொன்னேன். இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? அனு ஏன் வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு என்ன போட்டு ஏன் மண்டையை உருட்டிட்டு இருக்க? நான் கிளம்புறேன். சரி கோவப்படாதடி. வழியாத. சரி போ. போயிருவேன். போ. சரி போறேன். ஏய், ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசிட்டு போய், ஓவரா தான் பண்ற. சரி, சாப்பிட்டியா? ஆமா. வீட்டுக்கு எப்படி போற? ஃளைட்ல வரியா கூட? ஏன்டி வீட்டுக்கு எப்படி போறேன்னு தானே கேட்டேன். எப்பவுமே எப்படி போவேன்? பஸ் இல்லனா ஷேர் ஆட்டோ. நான் வேணா கொண்டு வந்து விட்டுட்டு வரவா? நினைப்பு தான் சாருக்கு. ஒன்னும் தேவையில்லை சார், நீங்க ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி பாருங்க சரியா? ஜெனிஃபர் டாக்டர் வர 7:30க்கு லாக் அவுட் பண்ணிட்டு அவங்க ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் உன் பொறுப்புல தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல். பைத்தியக்கார மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்தாம ஒழுங்கா ஹாஸ்பிட்டலை பாத்துக்கோ, புரியுதா? சரிங்க மேடம், நீங்க பாத்து போங்க சரியா? போயிட்டு போன் பண்ணு. சரி, சாப்பிடுங்க. நைட்டு பேஷண்ட் பாக்குறேன்னு சொல்லி சாப்பிடாம இருக்காதீங்க சரியா? சரி, நீ பாத்து போ. சரி. ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே போன் பண்ணு சரியா? சரிங்க. ஷோ ஷாலினி, இவன் வந்தான் சொல்லவே இல்ல, அதுவும் தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்கான். சரி, என்னன்னு போய் பாப்போம். சொல்லுங்க சார், என்ன பாக்கணும்னு சொல்லிருந்தீங்களா? ஓபி அனு மேம் பேர்ல போட்டிருக்கு. என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? சொல்லுங்க. சொல்ல அனு கேக்குறாங்கல்ல. நீங்க சொல்லுங்க.
லூசு சொல்லு. என்னாச்சு 2 பேரும் நீ சொல்லு நான் சொல்லுன்னு இருக்கீங்க? சார் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டாக்டர் கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. ஐயோ ஜெனிஃபர், அப்படிலாம் எதுவும் இல்ல. இவளுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. ஓகே நைஸ். அப்போ பிரெக்னன்சி செக்கப்காக வந்திருக்கீங்க அப்படிதானே? எப்படி நாங்க சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஆர்வமா என்ன பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. சார் எப்பவுமே அவங்க வீட்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தாருன்னா லேடிஸ் டாக்டர் கிட்ட அது அவங்களுக்காண்டிதான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இப்போ உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு, பீரியட்ஸ் தள்ளி போயிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப வேற என்னவா இருக்கும்? ஆமா சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. ரீனா சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போயிட்டு யூரின் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. யூரின் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கேனிங் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருங்க சரிங்களா? நான் ஸ்கேனிங் ரூமுக்கு வந்துடுறேன். ஓகே மேம். அனு மேம் உங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, வாங்க. ஜெனிஃபர், ப்ரொசீஜர்லாம் எப்படி பண்றீங்க? சார் அனு மேம்க்கு தானே சார்? வழக்கம் போல தான் சார். பிரெக்னன்சி கேசஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா எப்படி பார்ப்போமோ அப்படிதான் சார். ஃபர்ஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு யூரின் டெஸ்ட்ல செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னா ஸ்கேனிங் சார். ஜெனிஃபர், நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் எனக்கே சொல்லாதீங்க, நான் அதை கேட்கல. கார்த்திகிட்ட ரீனா சிஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அதான் என்ன ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். சார் அவங்களுக்கு நான் பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன் சார். ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரிப்ஸும் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் சார். அவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க. சரி ஓகே. யா சார். அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, நான் ஆதிக்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா? இந்த கேசஸ் பத்தி அவனுக்கு மெயில் பண்ணிருப்பேன், உங்களுக்கும் மெயில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்களே. யா சார். குட். அந்த கேசஸ் வந்து ஃபுல்லாவே த்ரூ அவுட்டா நீங்க வந்து பாத்துக்கோங்க. அந்த கேஸ்ல நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்க ஒப்பீனியனை நாளைக்கு செமினார் மாதிரி என் முன்னாடி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நானும் ஒரு PDF ரெடி பண்ணிட்டு வருவேன், ஆதியும் ஒன்று ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த ப்ரொசீஜர் அவங்களுக்கு கொடுத்தா சக்சஸ் ஆகுமோ, சக்சஸ் ரேட் எதுல அதிகமா இருக்கோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரியா? யா சார் ஆஃப் கோர்ஸ். சரி ஓகே. அனு, என்ன பாருடி? எனக்கு பயமா இருக்கு. லூசி, பயப்படாத சரியா? ஆதி அண்ணா நீங்களா? நான் தான் அனு, அந்த கேள்வியை உன்னை பார்த்து கேட்கணும். என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க? ரகு உன்னை ஏதாச்சும் பண்றானா, அடிச்சானா, உன்னை கொடுமைப்படுத்துறானா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் தங்கச்சியை உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? ஆதி. என்ன ஜெனிஃபர்? இங்க பேஷண்ட நான் பாத்துட்டு தானே இருக்கேன், நீங்க பாட்டு வந்து நடுவுல நின்னுகிட்டு இருக்கீங்க. இது என்ன உங்க வீடா? டே பைத்தியக்காரா, சொல்லுடா பைத்தியக்காரா. அனு பாரு, என் தங்கச்சிக்கே சிரிப்பா இருக்கு. கொழுப்பா உனக்கு, பைத்தியங்கிற என்ன பார்த்து. நீ மட்டும் என்ன பார்த்து என்ன இளவரசரி ராஜாவின்னு புகழ செஞ்சா பைத்தியம் தானே சொன்ன? பின்ன பைத்தியக்காரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்களாம்? டே பைத்தியமே, பைத்தியக்காரன் கூட பைத்தியம் தான் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருப்பான். அதனாலதான் நானும் உன்னை பைத்தியம். ஐயோ கடவுளே, இங்க ஒருத்தவங்க கேசஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு டாக்டர் தானே, முதல்ல டாக்டர் மாதிரி நடந்துக்கோ. வந்தன்னு வச்சுக்கோ கொன்னுருவேன். இது என்ன ஃபேஷன் ஷோக்கு நடந்து போற மாதிரி ட்ரெஸ் ஃபேண்ட் போட்டுட்டு வந்திருக்க? உன்னோட யூனிஃபார்ம் எங்க? சேஞ்ச் பண்றேன் இருடா. இவன் வார ஒருத்தன். அனு நீயே சொல்லு அனு, கோணி துணி மாதிரி ஒரு துணியை தச்சு கொடுத்துட்டு இதை போடுங்கிறான். அப்படியே இருக்கு ஜெனிஃபர். அப்படிலாம் இல்ல, ஆதிதான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் சார். ஜெனிஃபர் என்ன என்ன சார் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நான் பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு வந்து நின்று நடுவுல பெரிய இவர் அட்டன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெளியே வெயிட் பண்ண மாட்டீங்களா நீங்க? இதே வேற யாராச்சும் இருக்கணும், அவ்வளவுதான் உன்னை சொல்லிட்டேன். சரி விடு. சார் இப்படிதான் சார் பண்றாங்க. யார் இருக்காங்களா பார்க்க மாட்டேங்கிறாங்க, உடனே ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்டுட்டு வர மாட்டாங்க சார். ஆதி. ஜெனிஃபர் ஏன் ஜெனிஃபர் அவன் முன்னாடி திட்டுற? நீ உனக்கு திட்டணும்னா தனியா சொல்லு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். எவ்வளவு வேணா கழுவி ஊத்து. சிப்பே சிவே போயிரு சொல்லிட்டு அடி வாங்குவேன். தங்கச்சிமா இவங்கெல்லாம் விடு, நீ சொல்லு, நீ ஏன் வந்த? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இவகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு வந்திருக்க. அண்ணன் கிட்ட வர வேண்டியதானே? ஆமா, அண்ணன் கிட்ட போ, ஒரேடியே கொண்டு வருவான். டேய் நானா இருக்க போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னை வச்சிருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, வேற எவனா இருந்தா உன்னை விரட்டி விட்டுருப்பான் அப்பமே. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அப்படி சொல்லுமா. என்ன சப்போர்ட்டா? என்னடா என் தங்கச்சி ஏன் முன்னாடி மிரட்டுறியா நீ? ஆமா அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? உன்ன என் தங்கச்சி இருக்கான்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோ. விடுங்கண்ணா. ஓ மேடம் சப்போர்ட்டோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு வந்திருக்கீங்க? சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ஷோ இந்த சைடு வந்து நில்றா. ஏதோ குரங்கு பொம்மை மாதிரி நடுவுல போயிட்டு நின்னுகிட்டு இருக்க. செக்கப்க்கு வந்திருக்கோம் சரியா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு எதுக்கு வந்தோன்னு சொல்றேன். இப்படி வந்து நில்லு வா. சரி மேம் பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் மேம். டேய் மச்சான் சொல்லவே இல்ல. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இருடா. நீ வார பதட்டத்தை கலப்பாத. சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஓகே மேம். சீக்கிரம் பிரிச்சு சொல்லுங்க. லூசி கையில வச்சுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் பிரிச்சு சொல்லு. ஜெனிஃபர் சொல்லுங்க ஜெனிஃபர். சார் நான் அமைதியா பிரிச்சு காட்டியிருப்பேன், ஆனா இவன் என்ன லூசுன்னு சொன்னதுக்கு ஈகோ லைட்டா டச் ஆயிட்டு, அதனால அவன் என்ன என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க, நான் பிரிச்சு காட்டுறேன். ஐயோ சீக்கிரம் பிரிச்சு காட்டுங்க ப்ளீஸ். லூசி 10,000 வாட்டி சாரி கேட்கிறேன், போதுமா? சாரி சாரி சாரி, சீக்கிரம் பிரிச்சு காட்டு.
எனக்கு ஆர்வமா தான் இருக்கு. மச்சான் பாசிட்டிவ்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாமா வைட்டே ஹாப்பியா? ம், அழுக வருது. அழுக கூடாது. சரி வா, வீட்டுக்கு முதல்ல போயிட்டு இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லுவோம், சரியா? ஆ சரி. மச்சான் என்ன அப்படியே எஸ்டாயிரலாம் பாக்குறியா? ஒழுங்கு மாதிரி ட்ரீட் கொடுத்துட்டு போயிரு. வந்து தரண்டா பக்கி. வீட்டுல என்ன யார்கிட்டயும் சொல்லல, அவங்களுக்கே இன்னும் தெரியாது. அவங்களே பதட்டத்துல இருந்தாங்க என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம், தங்கச்சி கூடயே இரு, சரியா? சரி. சார் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் ஜெனிஃபர். சரி மச்சான், நீ தனியா பேசலாம்னு நினைப்ப, நான் அப்ஸ்கண்ட் ஆகுறேன். டேய் டேய் டேய். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே, நானும் வரேன் சார். அனு, ரகு. நம்மளுக்காண்டி ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. ஆமா. நான் சொன்னல பயப்படாத, எல்லாமே நல்லதா தான் இருக்கும்னு சொல்லி. பாத்தியா? ஆமா. என்னடி ஆமா ஆமான்னுகிட்டு இருக்க? எனக்கு தெரியல ரகு, என்ன சொல்லணும்னு. எனக்கு பேசவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம 2 பேருடைய காதல் பரிசு என்ன? ஆமா. அச்சோ.